ஒரு பகுதி நேர ஆசிரியர் இருக்கிறார் என்று இந்த மக்களுக்கு தெரியாது. நம்ம போனோம்னா இந்த வாத்தியார் வந்துட்டாரு, பேர் பள்ளிக்கூடமே போறாரு இல்லைங்கிறான். என்ன வாத்தியார சம்பளம் 1 லட்சம் வாங்குறியா, ஸ்கூல் பக்கம் போக மாட்டேங்கிறான். அடா ஏன் நிலைமை எனக்கு தாண்டா தெரியும்னு சொல்லிட்டு நான் அவர் அப்படியே சொல்லுவாங்க கிராமத்துல. நியூஸ் 7 தொலைக்காட்சிக்கு நமது நெஞ்சார்ந்த நன்றி. அமைச்சர் இடத்தில் நம்மளுடைய கேள்விகள் நம்மை பற்றி கேள்விகள் கேட்கப்படும் என கூறியிருக்கிறார். அந்த தொலைக்காட்சிக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கண்டிப்பாக மக்கள் மத்தியில் புரட்சி வெடிக்க சமூக வலைதளங்களில் உள்ள அனைத்து மீடியாக்களும் நமக்கு உதவி. அவர் போய் சொல்லட்டுமா, மக்கள் மத்தியில் பேசு பொருளா மாறட்டும். செவிலியர் மாதிரி நம்ம 12,500 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு ஒரு இனம் இருக்குன்னு என்ன மக்களுக்கு தெரியலையே, அதுல பெரிய கொடுமையா இருக்கு. இப்ப நம்ம 13-14 வருஷமா வேலை பார்க்கறோம். 12,500 ரூபாய் சம்பளம் யாருக்கு தெரியும்? பொண்டாட்டிக்கு தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. அப்பா அம்மாவுக்கு தெரியும், சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை இருக்குது. அதனால மக்கள் மத்தியில பேசு பொருளா மாத்தினது. வாரத்தில் 3 அரை நாட்கள் நம்ம வேலை பார்த்துட்டு மற்ற நாள் நம்ம என்னென்ன வேலை பார்க்கறோங்கிறது மக்கள் மத்தியில் நம்ம தெரியப்படுத்தணும். அதெல்லாம் என்ன தெரியல. கொத்தனார் வேலை பார்க்கறவங்க இருக்காங்க, கட்டட வேலை பார்க்கறவங்க இருக்காங்க, பெயிண்ட் அடிக்கிறாங்க. இதெல்லாம் அரசுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. அது மக்கள் மத்தியில் பேசு பொருளா மாத்தணும். அதற்கு காலமும் சூழலும் விரைவில் ஏற்படும் என நம்புகிறேன். மற்றபடி இப்ப அமைச்சருக்கு வருவோம் நம்ம. ஏன்னா அமைச்சர்கிட்ட நம்ம கிட்டத்தட்ட மாநில நிர்வாகிகள்கிட்ட நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது 10 வருடம் கிட்டத்தட்ட இந்த ஆட்சிக்கு வந்ததுல இருந்து நம்ம மாநில நிர்வாகிகள் அவர் முரளி சாரு, ராமகேசவன் சாரு, நம்ம கேபிஎன் எல்லாரும் போயிட்டு பார்த்துட்டாவே போன் அடிச்சிடறது. என்றால் நீங்கள் முதலமைச்சர் அறையில் நின்று உட்கார முடியாது. அது போக நீங்கள் என்ன சொன்னீர், தேர்தல் அறிக்கையை 100 நாட்களுக்குள் நிறைவேற்றவில்லை எனில் நேரடியாக என்னுடைய அறைக்கு வந்து, யார்கிட்ட போலீஸ் எல்லாம் யாரும் காவல்துறையில நம்மளை தடுக்க முடியாது, நேரம் வந்துருங்க. 101வது நாள் என்ன வந்து நீங்க நேரடியா கேட்கலாம். தலைமைச் செயலகத்துக்குள்ளே உள்ள போக முடியல. அப்ப எதிர்கட்சியா இருக்கும் போது ஒண்ணு பேசுறாரு, இப்ப ஒண்ணு பேசுறாரு. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களே, திராவிட மாடல் 2.0 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. 2.0 தொடரணும்னு நீங்க நினைச்சா எங்களுடைய இன்னைக்கு 12,000 பேர் இருக்கிறோம். கிட்டத்தட்ட 12 லட்சம் ஓட்டு எங்கள்கிட்ட இருக்கு. திராவிட மாடல் 2.0 ஆட்சி தொடரணும்னா நீங்க எங்களை சொன்ன வாக்குறுதி பிரகாரம் தேர்தல் அறிக்கை 181 நீங்கள் நிறைவேற்றியே தீர வேண்டும். அல்லாட்டி கண்டிப்பா மீண்டும் உங்களால் ஆட்சிக்கு வர முடியாது. இது சத்தியம், இது உண்மை. இப்ப அடுத்து வர நம்ம முதலமைச்சர் டாபிக் முடிஞ்சிருச்சு. நம்மளை பத்தி அவர் என்னென்ன சொன்னார். அடுத்து நம்ம கல்வி அமைச்சர். அடாடா, அவரை போல ஒரு அமைச்சர் நம்ம இந்தியாவிலே பார்த்தது கிடையாது. அவர் 4.5 வருஷம் அவர் ஒரு 500 தடவையாவது படிப்படியா ஒரு 500 தடவையாவது சொல்லியிருப்பாப்ல. இந்த முதல்வர் மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பியவுடன் பணி நிரந்தரம், ஓடும் ரயிலில் பணி நிரந்தரம், முதலமைச்சர் வெளிநாடு சென்று வந்தவுடன் பணி நிரந்தரம். சொல்லி சொல்லி காதுல இருந்து ரத்தம் வருது. அந்த படிப்படியாங்கிற வார்த்தை கேட்டாலும் எனக்கு பிரஷர் ஏறிடும். போன தடவை நடந்த போராட்டத்தில் கூட ஜெயடிவில பேட்டி எடுத்தாங்க. நான் அதை கூட சொன்னேன். இந்த அமைச்சர் படிப்படியான்னு சொல்றதை கேட்டு என் காதுல ரத்தம் வருதுன்னு தாங்க முடியல. அவர் என்ன சொல்றாரு, இந்த இவர் சிவகங்கை சொன்ன மாதிரி அவர் அன்பின் பொய்மொழி தான். அவர் எத்தனை தடவை நம்மளை கிட்டத்தட்ட நம்மளுடைய சங்க நிர்வாகிகள் 4.5 வருஷத்துல ஒரு 500 தடவை அவரை பார்த்திருப்போம். 500 தடவையும் மனுஷன் சலிக்காம சொல்றாரு, இந்த பண்ணிடுவோம், உடனே செஞ்சிருவோம். பேட்டியை முடித்துட்டு பேசுறேன். ஆட்சி முடியும் தருவாயில் இறுதி கட்டத்தில் நாம் தற்போது நின்று கொண்டிருக்கின்றோம். கடந்த ஆட்சியின் போது எதிர்கட்சி தலைவராக இருந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என சொல்லி தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் வந்தார். அப்போது ஒரு பெட்டி வைத்து மக்களுடைய கோரிக்கைகளை
என்ன என்று கேட்டு கோரிக்கையை தபால் மூலம் எழுதி பெட்டியில் இடுங்கள் என கூறினார். அப்போது நமது கோரிக்கையும் கிட்டத்தட்ட 38 மாவட்டங்களில் நடந்ததில் 5 மாவட்டங்களில் நம்முடைய ஆசிரியர்கள் அந்த பெட்டியில் மனுவை அளித்தோம். அப்போது அவர் மேடையில் நம்மை பற்றி என்ன சொன்னார் என்றால், 10,000 ரூபாய் சம்பளத்தை வைத்து எப்படி ஆக நீங்கள் குடும்பம் நடத்துகிறீர்கள், ஆக நமது ஆட்சி வந்ததும் கண்டிப்பாக ஆக உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் ஆக என கூறினார். தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 5 மாவட்டங்களில் நம்மை பற்றி முதல்வர் நேரடியாக மக்கள் மத்தியில் உரையாற்றி இருக்கிறார். சாவி தொலைந்து விட்டதா என்ன தெரியவில்லை. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது நம் கையை பற்றி கொண்டு கண்டிப்பாக செய்வேன் என சொல்லி இவர் பேச்சை அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேச்சை நம்பி நமக்கான முதலமைச்சர் வரப்போகிறார், நம்ம என்ன பண்ணணும், தீவிரமா ஓட்டு கேட்கணும். எங்க கிராமத்துல நான் போயிட்டு என்ன பண்ணேன்னா, எப்பா நான் கிட்டத்தட்ட 7-8 வருஷமா பார்ட் டைம் டீச்சரா இருக்கிறேன், எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யறேன்னு சொல்லிட்டார் அமைச்சர், முதலமைச்சர். அதனால நான் கண்டிப்பா ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு நம்ம ஆளு 5 கிராமத்தில் உள்ள எல்லாம் ஏடிஎம், பக்கா ஏடிஎம் கேட்கறேன். ஒருத்தவங்க டிஎம் கேட்க போட மாட்டான். மாமன், மச்சான், அக்கா, தங்கச்சி, மைத்துனர், அப்பா, அம்மா எல்லார்கிட்டையும் போயிட்டு உங்களுடைய பையன், உங்களுடைய அண்ணன், உங்களுடைய தம்பி பணி நிரந்தரம் அடையணும்னா நீங்க கண்டிப்பா உதயசூரியனுக்கு ஓட்டு போடணும்னு வீடு வீடா கிட்டத்தட்ட 16,000 பேர் அலைஞ்சிருக்கோம். அப்ப 16,000 × 100 எத்தனை லட்சம் ஓட்டு? கிட்டத்தட்ட 16 லட்சம் ஓட்டு போட்டு நம்ம முதலமைச்சர்